வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில்ல உள்ள உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோவில்ல உள்ள மாமன்னர் சுந்தர சோழனோட 2 கல்வெட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனோட பெரிய பாட்டியும், சோழ பேரரசியுமான செம்பியன் மாதேவியாருக்கு திருமணம் நடந்த இடமே இந்த ஊர் தானாம். அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டு இருக்கு. அத நான் அடுத்தடுத்த பதிவுகள்ல பதிவிடுறேன். முக்கியமா இந்த அனந்தீஸ்வரர்ன்னு சொல்லக்கூடிய இந்த உடையார்குடி கோவில்ல தான் என்ன கல்வெட்டு இருக்கு? எல்லாருக்கும் தெரிந்த புகழ்பெற்ற ஆதித்த கரிகாலனுடைய கொலை சம்மந்தப்பட்ட கல்வெட்டு இருக்கு. அத நான் இன்னொரு காணொளியில தனியா சொல்றேன். இப்போதைக்கு நான் சுந்தர சோழன் சம்மந்தப்பட்ட காணொளி. ஏன்னா, சுந்தர சோழன பற்றி ரொம்ப குறைவா தான் நமக்கு தெரியுது. அத கொஞ்சம் கல்வெட்டு ரீதியா ஆதாரத்தோட சொல்ல நான் விருப்பப்படுறேன். சரி வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் சொல்லிடுறேன். அட்ட நாகங்களில், அதாவது 8 நாகத்துல ஒன்றான அனந்தன்கிற ஒரு நாகம் இத்தல இறைவனை வழிபட இங்கு வந்தது. எனவே இவ்வூருக்கு திருவனந்தீஸ்வரம் என்று புராண பெயர் இருந்தது. அது தற்போது காட்டுமன்னார் கோவில் எனப்படுகிறது. ஒரு காலத்தில் இங்கு வில்வ மரங்கள் அதிகமாக இருந்தன. கங்கை கொண்ட சோழன் அழைக்கப்படுற நம்ம மாமன்னர் ராஜேந்திர சோழன் அனந்தீஸ்வரரை தனது குலதெய்வமாக வணங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சோழ கல்வெட்டுகள் தான். சோழ கல்வெட்டுகள் தான் எக்கச்சக்கம். செம்பியன் மாதேவியர் சோழ கல்வெட்டு இருக்குது, உத்தம சோழன் சோழ கல்வெட்டு இருக்குது, அப்புறம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பிறகு பராந்தக சோழன், இவங்க எல்லாருடைய கல்வெட்டு இருக்குது. முக்கியமாக பழு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த கண்டன் சத்ரு பயங்கரன், அப்புறம் கண்டன் மறவன். இப்போ பொன்னியின் செல்வனில் நீங்கள் பெரிய பழுவேட்டரை சிறிய பழுவேட்டரைன்னு 2 கதாபாத்திரத்தை பட்டிருப்பீங்க. உண்மையிலே கண்டன் சத்ரு பயங்கரன், கண்டன் மறவன் இவங்க இருவரும் அண்ணன் தம்பிங்க. அந்த கதாபாத்திரத்தை இருக்காங்க. அவங்களோட கல்வெட்டு இந்த கோவில் இருக்குது. அடுத்து உத்தம சோழன் காலத்தில் அடிகள் பழுவேட்டரையன் கண்டன் சுந்தர சோழன் என்ற பழுவூர் அரசர் தன் தம்பி கண்டன் சத்ரு பயங்கரன் என்பானின் ஆன்ம சாந்திக்காக நந்தா விளக்கு வைக்க மானியம் வழங்கியுள்ளார். அதாவது சுந்தர சோழன் இருக்கார்ல, அவர் காலத்திலேயே பழு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த நிறைய அரசர்கள் தளபதிகளாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் பழுவேட்டரையர் கண்டன் சுந்தர சோழன்னு பேர். அவரோட தம்பி பேர் கண்டன் சத்ரு பயங்கரன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேர் தான் பெரிய பழுவேட்டரை சிறிய பழுவேட்டரையருங்கிற கதாபாத்திரத்துக்கு உள்ளவங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம சுந்தர சோழன் சம்மந்தப்பட்ட வரலாறு பார்ப்போம். இவரை பற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இடைக்கால சோழர்களில் பலம் வாய்ந்த அரசர்களில் ஒருவராக விளங்கியவர் மாமன்னர் மதனசேகரனான சுந்தர சோழர். அழகிய மிஞ்ச சோழனா, அதனால தான் மதனசேகரன்னு பேர் இருக்குது. இவர் கிபி 957 முதல் 973 வரை 16 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டார். இவர் மாமன்னர் முதலாம் பராந்தக சோழனின் பேரனும் மாமன்னர் அரிஞ்சய சோழனின் புதல்வனும் ஆவார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரிஞ்சய சோழன் ஒரு வருடம் தான் ஆட்சி செய்தார். அதன் பிறகு ஆற்றூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் அவர் வீரமரணம் அடைகிறார். அதனால தான் அவர் பேர் ஆற்றூர் துஞ்சின தேவர்னு பேர். அதன் காரணத்தினால தான் பின்னால் சுந்தர சோழன் பதவி இருக்கிறார். அரிஞ்சய சோழனுக்கு எத்தனை பசங்கங்கிறது கல்வெட்டில் இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் அரிஞ்சய சோழனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க அப்படிங்கிறது கல்வெட்டு மூலமாக தெரியுது. அந்த 2 மனைவியரோட பேரை தான் இன்றைக்கி நம்ம இந்த 2 கல்வெட்டில் பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த கல்வெட்டை நான் முக்கியமாக போகுது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, உடையார்குடி ஆதித்த கரிகாலன் கல்வெட்டு தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் அதை நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். முதல்ல சுந்தர சோழனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதித்த கரிகாலனுக்கு வரும். அடுத்து இவர் இயற்பெயர் 2ஆம் பராந்தகன். அதாவது தாத்தா பேர் பராந்தகன், 1ஆம் பராந்தகன். இவருக்கு 2ஆம் பராந்தகன் பேர். இவர் ஆணழகில் மன்மதனாக இருந்ததால் மக்கள் இவரை சுந்தர சோழன் என்று அழைத்தனர். தனது முன்னோர் காலத்தில் இழந்த நிலப்பகுதிகளை மீட்டு சோழ நாட்டை வலிமையுள்ள நாடாக மாற்றியவர் இவர். அதாவது சுந்தர சோழனை பொறுத்த வரைக்கும் அவருடைய போர் வெற்றிகள்ங்கிறது பராந்தக சோழனை காட்டிலும் குறைவு தான். இருந்தாலும் ஒரு வலிமையான மன்னராக தான் இருந்தார் இவரும். தெற்கே திரை செலுத்த மறுத்து வந்த பாண்டி நாட்டின் மீது படை நடத்தி வெற்றி கண்டார். வடக்கிலும் ராஷ்டிரகூடர்களிடம் இழந்த பகுதிகளை கைப்பற்றும் பொருட்டு அவர்களுடன் போரிட்டு அவற்றை மீண்டும் சோழ நாட்டின் ஆளுகைக்கு உட்படுத்தினார். இது உண்மைதான். ஏன்னா ராஷ்டிரகூட கல்வெட்டு நிறைய இடங்களில் காணப்படுது. அப்புறம் கீரனூர் அப்படிங்கிற ஊரில் கூட பார்த்திங்கன்னா சுந்தர சோழன் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு கிடைக்குது. அதே போல் ராஜராஜ சோழனும் அவருடைய அப்பா காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, சுந்தர சோழன் என்னென்ன நிகழ்வுகள், அதாவது என்ன தானம் கொடுத்தார் அப்படிங்கிறத தன்னுடைய ஆட்சி காலத்தில் கூட குறிப்பிட்டு போயிருக்கார். அதாவது என்னோடய அப்பா இப்படி செஞ்சார், இந்த நிலத்தை கொடுத்தார் அப்படிங்கிற தகவலை அவர் காலத்தில் உள்ள கல்வெட்டில் சொல்லிட்டு போயிருக்கார். அப்படிங்கிறத வைத்து பார்க்கும்பொழுது சுந்தர சோழன் காலத்தில் நில நிர்வாக முறை இதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. அதாவது வெறும் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரமாக சுந்தர சோழனை பார்க்காம ஒரு நல்ல ஆட்சியாளராகவும் ஒரு நல்ல வெற்றியாளராகவும் இருந்திருக்காருங்கிறது கல்வெட்டு வாயிலாக தெரியுது.
அடுத்து இவருக்கு வானவன் மாதேவி என்ற மனைவியும் மாமன்னர் ஆதித்த கரிகாலன், பெரும்பிராட்டி குந்தவை, மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆகியோர் பிள்ளைகள் ஆவர். இது உங்களுக்கு தெரியும். கிபி 969ஆம் ஆண்டில் சுந்தர சோழரின் மூத்த மகனும் வீரனுமான மாமன்னர் ஆதித்த கரிகாலன் பிராமண துரோகிகளான, இது இந்த கோவிலோட கல்வெட்டில் உள்ள விஷயம், பிராமண துரோகிகளான சோமன், ரவிதாசன், பஞ்சவன் பிரம்மாதிதாசன் ஆகியோரால் கொல்லப்பட்டார். இது குறித்த கல்வெட்டு கோவிலில் உள்ளது. அதை அடுத்த காணொலியில் நான் பதிவிடுறேன். அதாவது இவங்களை துரோகின்னு சொல்கிறாங்க. துரோகிகள் அப்படின்னு சொல்கிறதுலேயே வைத்து பார்க்கும்போது இந்த கொலையில் வந்து இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த கொலையில் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிற காரணத்தினால தான் துரோகிகள்னு கொடுக்குறாங்க. சதி திட்டம் தீட்டி மாமன்னர் ஆதித்த கரிகாலனை கொண்டு இருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இவங்க எவ்வளோ பெரிய வஞ்சகர்களாக இருந்திருக்காங்கன்னு. ஏன் இவர்கள் பிராமணர்கள்னு சொல்கிறாங்கன்னா, பார்ப்பனச்சேரிங்கிற வார்த்தையே வரும் இந்த கல்வெட்டிலே. அதாவது அந்த உடையார்குடி அனந்தீஸ்வர கோவில் ஆதித்த கரிகாலனோட கொலை குறித்த கல்வெட்டிலேயே கிரமவித்தன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பார்ப்பனர்களை குறிக்கும். அதுலேயும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரம்மாதிராசன், இந்த பஞ்சவன் அப்படிங்கிறதுலாம் வந்து பாண்டிய நாட்டில் உள்ள அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவி. அதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் முழுமையான பிராமணர்கள்ங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பதிவு இருக்குது, அதை பார்ப்போம். இதனால் துயருற்ற மன்னன் நோயுற்ற, மன்னன்னா இங்கே வந்து சுந்தர சோழரை குறிக்கிறாங்க. சுந்தர சோழன் நோயுற்று கிபி 973 காலமானார். காஞ்சிபுரத்தில் பொன்னாலான தன்னுடைய மாளிகையில் சுந்தர சோழர் இறந்தார். அதனால் அதன் பிறகு பொன் மாளிகை துஞ்சின தேவர் என்று அழைக்கப்பட்டார். அதாவது பொன் மாளிகை அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் அமைச்சது வந்து ஆதித்த கரிகாலன். அந்த மகன் அமைத்த இது பொன் மாளிகையிலேயே அப்பா வருத்தப்பட்டு அதை நினச்சி என்ன பண்ணிடுறார், இறந்துடுறார். அதனால தான் அவர் பேர் பொன் மாளிகை துஞ்சின தேவர்னு பேர். சரி, அடுத்து இதன் காரணமாக இம்மன்னன் வடப்பகுதியில் தங்கி தன் நாட்டின் நிலவரங்களை அயராது கவனித்தார் என்றும் அனுமானிக்கலாம். மலையமான்களின் வம்சத்து வானவன் மாதேவி என்ற இவர் மனைவி கணவர் இறந்ததும் உடன்கட்டை ஏறினார். அது உண்மைதான், கல்வெட்டுலையும் இருக்குது. இம்மன்னனுடைய சிலை ஒன்று இவர் மகள் குந்தவையால் தஞ்சை கோவிலில் வைக்கப்பட்டது. இதுவும் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டு இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் குந்தவை தேவியார் என்னென்ன செப்பு திருமேனிகள் கொடுத்தார் அப்படிங்கிற கல்வெட்டில் தன்னுடைய அப்பாவான பராந்தகன், அதாவது இவங்க பேரே குந்தவைக்கு பேரே பராந்தகன் குந்தவை பிராட்டியார் தான் வரும். அதை வைத்து பார்க்கும்போது தன்னுடைய அப்பாவின் பெயரே ஒரு அடையாள பெயராக வைத்திருக்காங்கங்கும்போது 3 பசங்களுமே அப்பாவுடைய பிரியமாக தான் இருந்திருக்காங்கங்கிறது இதிலே தெரியுது. இதில் ஆதித்த கரிகாலன் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக போகல. ஏன்னா அவர் தன்னுடைய கல்வெட்டில் எங்கேயுமே வந்து சுந்தர சோழனை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்க மாட்டார். கோப்பர தலை கொண்ட கோப்பரகேசரி தான் கொடுத்துருப்பார். சரி, அடுத்து சுந்தர சோழனின் மகன் அருண்மொழிவர்மன் பின்னாளில் மாமன்னர் ராஜராஜ சோழன் என்ற பெயரில் அரச பட்டம் ஏற்று மகத்தான மாமன்னனாக திகழ்ந்தார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, இன்றைக்கி உடையார்குடி அனந்தீஸ்வர கோவிலில் சுந்தர சோழனோட பல கல்வெட்டுகளுக்கு, சுந்தர சோழனுக்கு கண்டராதித்த சோழரோட கல்வெட்டு கூட இருக்குது. அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதில் இன்றைக்கி 2 கல்வெட்டுகளை பார்ப்போம். இந்த 2 கல்வெட்டுலையுமே அரிஞ்சய சோழன், அதாவது சுந்தர சோழனோட அப்பா இருக்காருல்ல அரிஞ்சய சோழன், அவருடைய 2 மனைவி, அதாவது சுந்தர சோழனுடைய ஒரு அம்மா பேர் வந்து வீமன் குந்தவையார், அவங்களோட ஒரு தான கல்வெட்டு இருக்குது. இன்னொரு கல்வெட்டு அரிஞ்சய சோழனுடைய இன்னொரு மனைவி கொடுத்த தான கல்வெட்டு. இப்படி 2 கல்வெட்டு வந்து இந்த கோவிலில் இருக்குது. அதை பற்றி ஒரு முழுமையான விரிவாக்கம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இது முதல் கல்வெட்டு, இங்கே தான் இருக்குது. இக்கோவிலின் கருவறையின் மேற்கு சுவரில் மாமன்னர் சுந்தர சோழனின் 12வது ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 969ஆம் ஆண்டில் இந்த கல்வெட்டு ஏற்றப்பட்டிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, கருவறையோட மேற்கு சுவரில் இருக்குது. கருவறை இருக்குல்ல, அதோட மேற்கு சுவரில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கோவிலுக்கு அடுத்த முறையெல்லாம் போனீங்கன்னா இதை நல்லா கவனிங்க. ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு என்னமோ பொத்தி பாதுகாக்கிறாங்க. அப்படி என்ன தான் பாதுகாக்கிறாங்கன்னு தெரில. சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். கோவிராஜகேசரி பன்மர்க்கி ஆண்டு 12வது ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்களத்து திருவனந்தீஸ்வரத்து பரமசுவாமிக்கு திங்கடோறும் சங்கராந்திக்கு சகசிர கலசம் சந்திராதித்தவள் திருமஞ்சனம் மாட்டுவதற்கு ஸ்ரீ அரிஞ்சய பிராந்தக தேவர் தங்கள் ஆட்சியாருடைய பிராட்டியார் வீமன் குந்தவையார் கொண்டு கொடுத்த பூமி மான குலாசனிச்சேரி உருப்புட்டூர் திருவிக்கிரம கிரம வித்தனிடை இவ்வூர் வடப்பிடாகை சந்திரசேகரவதிக்கு கிழக்கு மானவல்ல வாய்க்காலுக்கு வடக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்குது, கல்வெட்டு இருக்குது, முழுமையாக முடியல. இதில் வந்து இந்த உடையார்குடி அப்படிங்கிற இடம், அதாவது காட்டுமன்னார் கோவிலே பழங்காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் சொல்கிறாங்க. அதாவது இந்த சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வீரநாராயண பெருமாள்னு ஒரு கோவிலே இருக்குது, பெருமாள் கோவில். அடுத்து
இரண்டாங்கண்ணாற்று முதற் சதிரத்து மேலை அருமாவில் இவனிடை கொண்ட முக்காணி ஏழும் கற்பகரச் சேரி காரம்பி சேட்டு நாப்போத்து சன்னய கிரமவித்தனிடை விலைக்கொண்டு உடைய இவ்வரு மாவிலை முக்காணியும் இவ்வதிக்கு கிழக்கு இருமுடி சோழ வாய்க்காலுக்கு வடக்கு அப்படி சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இந்த 2 கல்வெட்டுமே நிலதான கல்வெட்டுங்க. ஆனால் இதில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ், அதாவது சோழ பரம்பரையை பற்றி ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்கிற அளவுக்கு நிறைய தகவல்கள் இந்த உடையார்குடி கோவில் உள்ள கல்வெட்டு தான் நல்லாவே நமக்கு தெளிவாக சொல்லுது எல்லாரை பற்றி. அடுத்து முதல் கண்ணாற்று மூன்றாம் சதிரத்து மேலை அருமாவில் உருப்பட்டூர் விக்கிரம வித்த நிடை விலை கொண்டுடைய தெற்கு நின்றும் 3 முக்காணியும் இப்பிடாகியிலை வீரநாராயணவதிக்கு கிழக்கு சந்திரசேகர வாய்க்காலுக்கு வடக்கு முதற்கண்ணாற்று 2ஆம் சதிரத்து கற்பகச்சேரி, அதாவது அது கற்பகரச்சேரின்னு சொல்லணும், நான் தப்பாக போட்டிருக்கேன், கற்பகரச்சேரி பொற்புறத்து தத்திய கிரம வித்தனிடை விலை கொண்ட பூமி முக்காணியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர அந்த வதி, அதாவது வீரநாராயணன் வதியெலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வதிங்கிறது சாலைன்னு அர்த்தம். வீரநாராயணன் அப்படின்னு ஒரு சாலை இருந்திருக்கு அந்த காலத்தில், அதுதான் அர்த்தம் அதுக்கு. அடுத்து இதோட முடிஞ்சிச்சு. இவ்வூர் கீழ்ப்பிடாகை கோதண்டராமவதிக்கு மேற்கு கணபதி வாய்க்காலுக்கு தெற்கு 9ஆம் கண்ணாற்று 4ஆம் சதிரத்து கற்பகரச்சேரி பொற்புறத்து திண்டிக்குமார கிரமவித்தனிடை விலை கொண்ட பூமி மாக்காணியும் இவனிடையே ஆரைக்குடி நத்தத்தது விலை கொண்ட நத்தக்குழி நாளும். இந்த ஆரைக்குடிங்கிறது எங்கன்னு எனக்கு சரியாக தெரியல, அதை நான் தேடி தேடி பார்த்தேன். அந்த ஊர் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், காட்டுமன்னார் கோவில் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஊர் இருந்திருக்கலாம், ஆரைக்குடி அப்படிங்கிறது இருக்கலாம். சப்போஸ் எனக்கு அது தெரியல, எனக்கு ஒழுங்காக தெரியல, யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆரைக்குடிங்கிற ஊர் மட்டும் எனக்கு எங்கன்னு சரியாக தெரியல, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். ராஜகேசரியான மாமன்னர் சுந்தர சோழருடைய 12வது ஆட்சியாண்டு, அதாவது கிபி 969 வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து காட்டுமன்னார் கோவிலில் உடையாசுவர இறைவனுக்கு, இந்த கோவில் சிவபெருமானுக்கு ஆண்டுதோறும் தைப்பொங்கலை தான் சங்கராந்தின்னு கொடுத்துருக்காங்க. தைப்பொங்கலில் 1000 முறை கலசப்பானையில் தண்ணீர் ஊற்றும் முறையான திருமஞ்சன விழா, அதாவது இந்த கலசப்பானையில் 1000 முறை மொண்டு போய் மேலே ஊற்றுவாங்களே கலசத்தில் போய், அந்த திருமஞ்சன விழா சூரிய சந்திரன் இருக்கும் வரை நடைபெற எல்லா வருஷமும் நடக்கிறதுக்கு யார் தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமன்னர் சுந்தர சோழனின் தாயாரும் மாமன்னர் அரிஞ்சயனின் மனைவியுமான வீமன் குந்தவை பிராட்டியார் தானமளித்த நிலங்களின் விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோவிலில் அந்த திருமஞ்சனம், அந்த கலசத்துக்கு 1000 முறை போய் தண்ணீர் ஊட்டுவாங்க, திருமஞ்சன நீராட்டு விழான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விழா நடத்துறதுக்கு சுந்தர சோழனுடைய அம்மாவும் அரிஞ்சய சோழனோட மனைவியான வீமன் குந்தவை பிராட்டியார் நிலதானம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நிலதானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு தகவல்களே. பெரிய கல்வெட்டு தான் இது. அடுத்து பார்ப்போம். இப்போ விவரங்களை பார்ப்போம். இவங்க எங்கே நிலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மானகுலாசனிச்சேரி உருப்புட்டூர் என்ற பகுதியை சேர்ந்த விக்கிரம கிரமவித்தனிடம் இருந்த நிலத்தை விலை கொண்டு வாங்கிய நிலத்தின் எல்லைகள், அதாவது விக்கிரம கிரமவித்தன் அப்படிங்கிறவன்ட்டேருந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்தோடைய எல்லைகளை பாருங்கள், எங்கெங்கே அந்த எல்லைகள் பாருங்கள். இவ்வூரின், அதாவது இந்த உடையார்குடி ஊரின் வடக்கில் உள்ள ஒரு சிற்றூர் இருந்திருக்கு. சிற்றூரில் உள்ள சந்திரசேகரன் என்ற சாலைக்கு கிழக்கு பக்கத்துலேயும் மானவல்லப வாய்க்காலுக்கு வடக்கில், ஏதோ ஒரு வாய்க்கால் பேரும் மானவல்லப வாய்க்கால் போல், அதுக்கு வடக்கு பக்கத்தில் 2வது பாசன வாய்க்காலில் 1ஆம் சதுரத்தில் ஒரு மேலை வாய்க்கால்னு ஒன்று ஓடி இருக்கு. மேலை வாய்க்கால்னு சொல்லுவாங்களே அதுக்கு அருகில் உள்ள 6 மா நிலத்தில், 6 மானா 600 குழி நிலத்தில் 32 பங்காக்கி அதை 32 பங்காக பிரித்து அதில் 7 பாக நிலத்தை வாங்குகிறாங்க. யார்? இந்த தேவி, இந்த அரசி. அது முக்காணி 7ன்னு சொல்கிறாங்க. மற்றும் கற்பகரச்சேரி, அது ஏதோ ஊர் பேர், கற்பகரச்சேரி காரம்பி சேட்டு நாப்போத்து சன்னய கிரமவித்தன், இந்த பேரை காரம்பி சேட்டுங்கிறதெல்லாம் பிராமண பேர் என்ற பிராமணரிடம் இருந்து, அவர்கிட்டேருந்து இன்னொரு மனிதர்கிட்டேருந்து, அந்த பிராமணரிடம் இருந்து 6 மா நிலத்தில், இவர்கிட்டையும் அதே 6 மா நிலம் வாங்குகிறாங்க. அந்த 6 மா நிலத்தையும்
32 பங்காக்கி அதுலேருந்து 7 பாக நிலத்தை வாங்குறாங்க. அதுதான் முக்காணி எலும்பு. இப்போ 2 பேர்கிட்டேருந்து நிலத்தை வாங்கிட்டாங்களா? அடுத்து